எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன சமையல் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, சிம்பிளாக மேகி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சோயா 100 கிராம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குது. இதுக்கு ஜவ்வரிசி, வரமிளகாய், கருவேப்பிலை, 2 பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி தழை, அரை எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான சால்ட்டு. இதுதாங்க இதுக்கு தேவையானது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சோயா நல்லா ஊறி நல்லா உப்பெல்லாம் வந்திருக்குதுங்க. இதையை நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு சுடு தண்ணியில் நல்லா காய வச்சு அந்த தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். சுடுதண்ணி நல்லா காஞ்சிருக்குது, அப்படியே ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம். இதையை மூடி வச்சுட்டு வரமிளகாய் எல்லாம் நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி தான் செய்ய போகிறோங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்கறதில்ல, அதனால் வரமிளகாய் தான் சேர்க்க போகிறோம். நம்ம வரமிளகாய் கொஞ்சம் அதிகமாக காரம் வேணும்னா கொஞ்சம் ஒரு 2 மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி தழை, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, ஜவ்வரிசி, மிளகாத்தூள், இதுக்குள்ளே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாங்க. அம்மியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அம்மியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஜவ்வரிசியில் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க எல்லா ஜவ்வரிசி அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், நம்ம பவுடர் மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொன்னையாக இருக்குது, இன்னும் நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. ரொம்ப நைஸாக வரல, இந்த அளவுக்கு இருக்குது. இதே போது. சோயாபீன்ஸ் நல்லா சுடு தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. இன்னும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சுடுதண்ணியில் போட்டனால நல்லா வெந்த மாதிரி இருக்குங்க. அதனால் நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்ப நல்லா இருக்குது. கறி டேஸ்ட்டாகவே இதுவும் இருக்குது. இப்படி செஞ்சு பாருங்கள். எல்லாம் டெய்லி பவுடராகவே யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஏற்கனவே சால்ட் போட்டிருக்கு, இருந்தாலும் இது கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. சோயா பீன்ஸ்க்கு எல்லாம் போட்டு நல்லா கலக்கலாம். மசாலா போட்டுக்கலாம்.
மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கிறோம்ல மிக்ஸி ஜாடியில் இருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. டேஸ்ட்டுக்காக ராகி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கேசரி பவுடர் எல்லோ கலருக்காக கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. நம்ம டெய்லி ஒரே மாதிரியே செய்யறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், இதெல்லாம் கலந்து ரெடியாக வச்சாச்சு. நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இரும்பு கடாய் வச்சுக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு இல்லைன்னு ஒன்று மட்டும் போட்டு பார்க்கலாங்க. காஞ்சிச்சு, அப்படியே ஒன்றா போட்டுக்கலாம். அப்படியே போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஒட்டாத வருது. அப்படியே திருப்பி போடுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு.
ஒரு கட்டத்தில் போட்டுக்கலாம். இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். மசாலா பிடிக்கணுங்கிறது கிடையாதுங்க. போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தால் டேஸ்ட்டாக இருக்குது. குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. மசாலா இல்லாட்டி அப்படியே இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்து கொடுக்கலாம். தீயை அதிகமாக வச்சுங்க. சீக்கிரம் அப்படியே மேலே மட்டும்தான் ரெண்டு வரையும் நல்லா அப்படியே இருக்குது. நம்ம சிம்மிலே வச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் நல்லா வெந்தயத்தப்ப வச்சுங்கன்னா பச்சையாக இருக்காது, டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இன்றைக்கி சேனலில் சோயா 65 ரெடி ஆயிடுச்சுங்க. சிம்பிளாக செஞ்சுருக்கிறேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.